மினாசான் டோமோ கொன்னிச்சிவா. தமிழ் வழியில் ஜப்பானிய மொழியை பயில்வோம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போற ஒரு N2 கிராமர் பாயிண்ட் நீஷிரோ நீஷிரோ. இங்கிலீஷ்ல வெதர் ஆர் நாட் அப்படின்னா தமிழ்ல இப்படி ஆனாலும் சரி அப்படி ஆனாலும் சரி அப்படின்னு சொல்றது இந்த நீஷிரோ நீஷிரோ. வாங்க இதோட எக்ஸ்பிளனேஷனை கிளியரா பார்ப்போம். சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நோ பா இதேமோ பி நோ பா இதேமோ ஒனாஜி கோத்தோகா இயேரு. அதாவது கண்டிஷன் ஏனாலும் சரி கண்டிஷன் பினாலும் சரி இட் கோஸ் த்ரூ அண்ட் கோஸ் டு அ சேம் பர்பஸ். ஒரே பர்பஸ் பண்ணறதுக்காக ரெண்டு விஷயத்த கம்பேரிசன் பண்ற மாதிரி சொல்றதுதான் இந்த நீ ஷிரோ நீ ஷிரோ. ஸோ இது வந்து கொஞ்சம் கத்தாய் ஹியோகன் அப்படின்னா என்னன்னா மேபி நாட் அ பொலைட் ஃபார்ம். பொலைட் ஃபார்ம்ல ஜென்ரலி இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு விஷயத்த எம்பசிஸ் பண்ற மாதிரியோ எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரியோ சொல்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வச்சு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், கொரிகாரா英語にしろ中国語にしろ何か外国語を勉強したいです。ஸோ英語ஆனாலும் சரி, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆனாலும் சரி சைனீஸ் லாங்குவேஜ் ஆனாலும் சரி ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எனக்கு கத்துக்கிட்டே ஆகணும். ஸோ அதாவது இட்ஸ் an emphasis saying that the girl or the boy he or she wants to study ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ இப்போ அது எதுவானாலும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கம்பேரிசனுக்கு தான் நம்ம இந்த எய்கோ அண்ட் சியூகோக்குகோ அப்படின்ற ரெண்டு லாங்குவேஜை யூஸ் பண்றோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாசுய் நீ ஷிரோ தக்காய் நீ ஷிரோ ஹிட்சியோ தெசு நோதே கவனக்கிரேபா நரிமாசேன். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது தேவை வாங்கணும் கண்டிப்பா அப்படின்னா அது சீப்பா இருந்தாலும் சரி இல்ல காஸ்ட்லியா இருந்தாலும் சரி வாங்கணும்னா வாங்கிதான் ஆகணும் இல்லையா? அப்படின்ற மாதிரி ஒரு எம்பசைஸ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ்ல இதை ஜெனரலி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஹிகோக்கி நீ ஷிரோ ஷின்கான்சென் நீ ஷிரோ ஒகானேகா ககாரிமாஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வே ஆஃப் மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதை பத்தி இந்த சென்டென்ஸ்ல பேசுறோம். ஸோ ஃப்ளைட் ஆனாலும் சரி இல்ல ஒரு புல்லட் ட்ரெயின்ல போகணும்னாலும் சரி எதுவானாலும் பைசா பே பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ எதுவானாலும் சீப்பா கிடைக்காது, பைசா பே பண்ணி தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எம்பசைஸ் சொல்றது இந்த சென்டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி பேசுறாங்க. ஸோ கென்சான் நீ ஷிரோ ரிக்குசான் நீ ஷிரோ கொனோ கிராஸ் நோ தான்ஷி மின்னாவா சேகா தக்காய் தெஸ். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிளாஸ்ல இப்போ இந்த பர்சன் அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் சொல்லி இந்த கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பாய்ஸும் தே ஆர் வெரி டால். ஸோ ஒரு கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா அவங்களோட ஹைட்டை பத்தி பேசுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு சேம் எக்ஸாம்பிள் வச்சு அத வந்து கம்பேர் பண்ற மாதிரி சொல்றதுதான் இந்த நீஷிரோ நீஷிரோ. இப்போ இந்த N2 கிராமர் பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை ஜமதா சாய்னோரா.